देखावा अपन पाओ देखावा देखावा துப்பட்டா போடுங்க தோழின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல துப்பட்டாவை எடுங்க தோழின்னு சொல்ற முதல் ஆண் இவரா தான் இருப்பாரு. देखावा देखावा ஒருவேளை இவர் வந்து ஃபெமினிஸ்டா இருப்பாரோ? ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ வருவான்டா. கடவுள் கூட கை விட்டுறலாம், ஆனா எங்களுக்கு ஒருத்தன் வருவான்டா. வந்துட்டாதா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா நேக்கா புடிட்டு வந்து மேலே டிராவல் பண்ற. எந்த புடியும் இல்லாம அந்த இடத்துல தூங்குறானுங்க. ஹீரோ போஸ் இப்ப சூப்பர் ஹீரோ போஸ் கொடுப்பா பாரு. தள்ளு தள்ளு. சூப்பர் ஹீரோ போஸ் பாத்தீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா, இப்படிலாம் பண்ணா முட்டி தேஞ்சிரும். இவர் அடிச்சு மேல பறந்ததுன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இவரு மேல போயிட்டு அந்த பறக்கிறவனோட தரைய இருக்குனாரு பாருங்க, அததான் தாங்க முடியல. இது மாதிரியான மாசான ஆக்ஷன் சீன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படையப்பால வந்து சேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஊஞ்சலை கட்டுவார் தலைவர். அது மாசுனா இது தமாஸ். இல்ல மாசுக்கெல்லாம் மாஸ், பக்கா மாஸ். நீங்க வந்துட்டு காரோட வீல எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ணாம ரொம்பவே சிம்பிளா எப்படி கட்டுறதுங்கறத இப்ப கத்துக்க போறீங்க. அழகாதடா அந்த புளுகனா இருப்ப போல இருக்க. கார் மெக்கானிக்கா இருந்தீங்கன்னா நீங்க தான் இந்த வீடியோ முக்கியமா பார்க்கணும். பாத்துருவோம். என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிதான் காரோட வீரை வந்து கட்டணும், தெரிஞ்சுங்க. ஏத்தடி சரியான விபரக்கார ஆளா இருக்கீங்க ஐயா. நம்ம வீடியோக்கு ஆல்ரெடி வந்து இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஆனா இவரோட கிளிப் யூஸ் பண்ணும்போது இவருக்குன்னு தனி இன்ட்ரோ ஒன்று கொடுக்கணுங்க. யங்ஸ்டர் இல்ல சார், நம்ம சவுத் இந்தியாவுக்கு எப்படி பாலையா இருக்காரோ என்ன ஸ்டைல் பரியாயோ, அதே போல நார்த் இந்தியாவுக்கு இவர் இருக்காரு. யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கசம்பாடி அருணாள் ஜிம்காரன். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன். டஃப் கொடுப்பான் போலதே. அவரு ஊர்ல அவரு பெரிய தலை கட்டுங்க. அவங்களும் அந்த பக்கம் பெரிய தலைக்கட்டு தான். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அப்படி போயிட்டா என்ன நடக்கும்? காரு கிட்ட பதுங்கிக்கிட்ட ஷூட் பண்ற நிறைய ஹீரோவை பார்த்திருப்பீங்க. ஆனா இவரை பாருங்க, அப்படியே காரை அசால்ட்டா சாச்சிக்கிட்டு அப்படியே ரீலோட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதை விட இன்னொரு கொடுமையை பார்க்க போறீங்க. ஒரு தட்டு தட்டுறாரு, அப்படி ஜீப் அப்படியே மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. சாச்சதையே நம்ம வந்து நீங்க லாஜிக் மிஸ்டேக் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு தட்டுனா பாருங்க, அப்படியே ஜீப் அப்படியே போயிட்டே இருக்கு. எல்லாம் ஜிம்பாடிடா ஜிம்பாடி. அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார். அந்த மூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கலாம் அந்த ஜீப். அது மேலேயே ஏறி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படியே போயிட்டே இருக்கு, அந்த ஜீப் போயிட்டே இருக்கான்.
அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. எனக்கு என்னமோ கேஜிஎஃப் படத்துல இவரை ஹீரோவா நடிக்க வச்சிருக்கலாம் போல, எஸ்க்கு பதிலா. ஏன்னா இப்ப 1000 கோடிங்கிறது 2000 கோடியா மாறி இருக்கும். பரவாயில்லைங்க, நாங்களே ஏழைங்க, இதெல்லாம் நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. நார்த் இந்தியா பாலையா பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட ஒரிஜினல் ரியல் சவுத் இந்தியன் பாலையா வச்சு ஒரு சீன் பார்த்துருவோம். பாலையா இல்லாது ஒரு ஃபைட் சீன் ரோல் செய்யனது என்ற மனசிலே இல்ல. மங்காதா படத்துல வர மாதிரி நம்ம பாலையா வந்து சம ஸ்பீட்ல வந்து பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. अरे क्या है ये बाइक रोड पर नहीं चल रही, लग रहा है मेरे सिर पर चल रही है. அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சேட்டலைட் மூலமா பார்த்து அதை வந்து லைவ்ல வந்து பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்துட்டு இருக்காராம். பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை. தமிழ் படம் பார்ட் 2ல கூட ஒரு சீன் வரும். இப்போ எங்க இருக்குன்னு உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். இதை காப்பி பண்ணி அதுல எடுத்தாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. அதுல காப்பி பண்ணி இதுல எடுத்தாங்கன்னு சொன்னாதான் மிகையாகும். மக்க என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. இது மாதிரியான பைக் ஸ்டன்னா மங்காத்தா படத்துலயும் கிடையாது, வலிமை படத்துலயும் கிடையாது. இந்த அளவுக்கு பண்றாங்க. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க? அது எப்படி கேமரா வந்து பாலையை எங்க போனாலும் அவர் கேப்சர் பண்ணி காட்டிட்டு இருக்கு? விட்டா வேட்டிகளை விட்டுருவான் போலயே. ஏய் அந்த பக்கம் போடா, விட்டா வேட்டிகளை விட்டுருவாங்க இவ்வளோ. अरे क्या है ये? சார் அந்த பைக்கை வந்து மண்ணை கொட்ட முடியுமா? அந்த டெக்னாலஜி இருக்கா சார்? அவன் வண்டியில பெட்ரோல் கம்மியா தான் சார் இருக்கு, அதை வச்சு அவனால 5 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா? அவங்க என்னென்ன பண்றாங்க நான் சேட்டலைட் மூலமா பாக்குறேன்டா. பிரில்லியன்ட் ஐடியா சார், யூ ஆர் ஜீனியஸ். நீங்க டெக்னாலஜி. பிடிச்சாச்சுடா பாலையாவை, இதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. उसे मेरे फार्म हाउस में लेकर आओ. முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சு. எதுவுமே பண்ண முடியாது சார். சூப்பர் சூப்பர் அட்ரஸ் அவன் கண்டிப்பா அவரும் தெரியும்ல. யாருயா இவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நல்ல வேலை தண்டவாளத்துல விழுந்தாரு, தண்ணீரில விழுந்தாருன்னா இருக்கும். நீங்க ஸ்பைடர் மேனை பார்த்துருப்பீங்க, சூப்பர் மேனை பார்த்துருப்பீங்க, ஏன் போக்கிரி மேனை கூட பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த வரிசையில புதுசா ஒரு மேன் ஒருத்தர் வந்திருக்காரு. சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா? என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? என்ன இவரு ஃபிளிப் அடிச்சு மேல வராரு? எப்படி யோசிச்சிருப்பாங்க, அதுவும் ட்ரெயின்ல இருந்து. விட்டு 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 போறல விட்டு போ போ. சரி, அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணிருக்காருன்னு பாப்போம். அதான் விழுதுன்னு தெரியுதுல, விலகி ஓடலாம்ல. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்படி பண்ணாதான் டானுங்கன்னு மதிப்பானுங்க. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படினே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. लेकिन उस
ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை வந்துட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, சுத்தி அத்தனை பேர் இருக்கானுங்க, ஹீரோன்னு ஒருத்தன் வருவான்டா அந்த அநியாயத்தை தட்டி கேட்பானான்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோட என்ட்ரி. வரணும்ல, வந்து ஆகணும்ல, அதானல. அப்புறம் ஏதோ சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஏதோ இந்த பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி. ஏன்டா அப்ப சட்டையை கட்டுற? தன்னுடைய கட்டுடல் மேலே அப்படியே வளைச்சு வளைச்சு காட்டிட்டு இருக்காரு. சரி இருக்கு காட்டுறான், என்ன பண்றது, நமக்கு இல்ல அதான் மூடிட்டு இருக்கோம். உண்மை. அப்புறம் உடம்பு எப்படி காட்டினதுக்கு 4 பேரை தூக்கி தூக்கி பறக்க வேணும்ல, அது எல்லாத்தையும் பண்றாரு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். இப்போ வந்து அந்த ரவுடிகளை வந்து இப்படி பிறந்துகிட்டு இருக்கும் போதே நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். வெயிட் இப்போ வந்து நார்மல் பாடி இருக்கிறவனே வந்து காரை தூக்குறான், இவர் 8 பேக் வச்சிருக்காரு, இவர் பைக்கை தூக்குறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதை வந்து நாங்கள் ஒரு லாஜிக் மிஸ்டேக் நான் சொல்லலைங்க, ஏதோ நல்லா இருக்கு உங்ககிட்ட காட்டினேன் அவ்வளோதான். இது போல ரவுடிகளை வந்து இவர் வந்து பொலன்னு பொழந்துட்டு இருக்கும் போது அந்த டைம் பார்த்து நேஷனல் அந்தம் போடுறாங்க. நம்ம தியேட்டர்ல நிற்போம்ல, அது மாதிரி மனுஷன் வந்து சில மாதிரி நின்னுறாரு. இந்த டைம் ரவுடிகள் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இவரை பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா அவருக்கு ஒரு கீழல் கூட விழல. இவனை அடி அடிக்கிறே வலிக்கலையாடா, என் கையே வலிக்குதேடா. தன் மந்தன் ஆமா லைட்டா கண்ணு கலங்கிருக்கு. அழுகுறான். அதான் அடிக்கிறானுங்க தெரியுது. அடிச்சடியில கம்பியே உடஞ்சிட்டா, மனுஷன் இரும்பு மாதிரி நிக்கிறான். அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. RRR படத்துல வந்துட்டு ராம் சரண் வில்லம்பு ஊர்ற சீனை வந்து பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அதை விட மாசான ஒரு சீனை பார்க்க போறீங்க. இதை விடையாப்பா, இதை விடடா. என்னடா குறி வைக்கிறானுங்க ஆளுங்க, குறினா இப்படி இருக்கணும், குறி இப்படி இருக்கணும். வடச்சென்னையில் கூட ஒரு டயலாக் வரும், இதுல எதுனா போடுங்க, நாங்களா கூட இருக்கோம். வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அதே மாதிரி அவன் பொருள் எடுத்து அவனே செஞ்சுட்டாரு பாத்தீங்களா. இதுக்கு உட்காந்து கிளாஸ்லாம் போயிட்டு இருக்காங்களா, ஆர்ச்சரி கிளாஸ் வேற. இவர்கிட்ட கத்துக்குங்க, கையாலே உள்ள அம்பு இப்படி. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.